ஸோ அப்போ நாம் பார்க்க வேண்டியது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கான்செப்ட் தான். ஸோ ஆல் அதர் திங்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சாச்சு. அப்போ இப்போ எனக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நான் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எனக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சாச்சு. அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இங்கே கீழே நான் கால் பண்ணிட்டேன். அண்ட் கனெக்ஷனை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் கமாண்டுக்கு என்ன கனெக்ஷனையும் டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன கமாண்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இன்சர்ட் கமாண்ட் கொடுக்க போகிறேன்னா, இன்சர்ட் இன்டு என்னோட டேபிள் நேம் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் என்னோட டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணுமா, என்னோட டேபிள் நேம் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா TBL_REG_users ஐ திங்க் ஸோ. ஓகே, அதை ஓப்பன் ஆனோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், செக் பண்ணிவிட்டு. ஸோ இன்சர்ட் இன்டு டேபிள்ஸ், அதில் என்னென்ன வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இங்கே எனக்கு என்னென்ன வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்னது, ஃபுல் நேமா. ஸோ அப்போ இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டா பேஸில் எப்படி நேம் இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ நான் இதையே போய் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட்டா பேஸஸ் TMOS டேபிள் அண்ட் ஸோ டேபிள் அண்டர்ஸ்கோர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர்ஸ்கோர் யூசர்னு வச்சுருக்கேனா. ஸோ இந்த டேபிள் ஸோ அப்போ என்னோட பர்டிகுலர் டேபிள்குள்ளார நான் நேம் எப்படி வச்சுருக்கேன்னு பாரு. ஃபஸ்ட் என்ன வச்சுருக்கேன், ஃபுல் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடின்னு எல்லாம் தனித்தனியாக இருக்கா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிற இந்த ஃபுல் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ காப்பி ஆல். பாஸ்வேர்டு வரைக்குமே நான் என்ட்ரு பண்ணணுமா. யூசர் ஐடியை ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வச்சுருக்கேன், அதனால் யூசர் ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த லாகின் கண்ட்ரோலரில் இந்த இடத்துல ஓகே இதுக்குள்ளார நான் வந்துட்டு எல்லா வேல்யூஸையும் உள்ளே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. ஸோ இன்சர்ட் இன்டு ஃபஸ்ட் நேம்குள்ளே இன்சர்ட் பண்ணும், யூசர் நேம், அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து கான்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்டு. அடுத்து என்ன பண்ணுவேன், கமெண்ட்டு வேல்யூஸ் கொடுப்பியா. வேல்யூஸ் இங்கே என்ன பண்ணுவேன், வேல்யூஸை ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பாஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஒன் என்னது, நேம் பாஸ் பண்ணுவியா. ஸோ வாட் எவர் நேம் ஐ ஹாவ் ஹியர் இது எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே நான் சிங்கிள் கொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து எரர் வராது. ஏன்னா இந்த வெளியில் இருக்கிறது டபுள் கொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே யூஸ் பண்ணுறது சிங்கிள் கொட்டேஷனாக இருந்துச்சுன்னா எரர் வராது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன யூசர் நேம் as usual ஆல்ரெடி இருக்கிறது கொடுக்குறேன். அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம்க்கு அடுத்து என்ன இருக்குது, இமெயில் ஐடி, ஸோ இமெயில் ஐடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இமெயில் ஐடிக்கு அடுத்து என்ன இருக்குது, கான்டாக்ட் நம்பர். சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் பி பாஸ்வேர்ட். அப்போ இப்படி நான் எல்லா வேல்யூஸையும் பாஸ் பண்ணேன் அப்படின்னா
இந்த வேல்யூஸ் போய் டேபிளில் இன்சர்ட் ஆகுமா? வேல்யூஸ். அப்போ இந்த வேல்யூஸை நான் இங்கேருந்து எடுக்கிற வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா டைரெக்டாக இப்படி கொடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு வேல்யூஸ் எங்கேருந்து வரணும்? இந்த பேஜில் நான் டைப் பண்ண எனக்கு வரணும். ஓகே, இந்த பேஜில் டைப் பண்ண எனக்கு என்ன வரணும்? வேல்யூஸ் வரணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இதே கொரியை, ஓகே, இந்த கொரியை நான் ஒன் மோர் டைம் கீழே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இருக்கட்டும். ஸோ கமெண்ட் பண்ணிக்குவோம், பின்னாடி நம்ம ஒன் மோர் மெத்தடில் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இந்த கார்த்திக் ஏஜின்னு இருக்கிற இடத்துக்கு பதிலாக எங்கேருந்து எனக்கு வரணும் வேல்யூ? இந்த ரிஜிஸ்டர் மாடல்லேருந்து வரணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்த்திக் ஏஜியை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, 2 டபுள் கொட்டேஷன் போடுறேன். அந்த 2 டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து 2 ப்ளஸ் போடுறேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறேன்? ஆர் மாடல் டாட் ஃபுல் நேம். ஃபஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிருச்சா? அடுத்த 2 டபுள் கொட்டேஷன். அடுத்து என்ன இருக்குது? யூசர் நேம். ஓகே, அப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன். டபுள் கொட்டேஷன் 2 டைம்ஸ், இதுக்குள்ளார 2 ப்ளஸ்ஸு, உள்ளார அகெயின் ஆர் மாடல் டாட் யூசர் நேம். ஓகே, வந்துருச்சா? எரர் கிளியர் ஆகுது பார்த்தியா? அப்போ அகெயின் இந்த பர்டிகுலர் மெயில் ஐடி இதை ரிமூவ் பண்ணி 2 டபுள் கொட்டேஷன், உள்ளார 2 ப்ளஸ்ஸு, ஆர் மாடல் டாட் இமெயில். ஸோ அகெயின் இதை ரிமூவ் பண்ணுறேன். 2 டபுள் கொட்டேஷன் 2 ப்ளஸ், உள்ளார ஆர் மாடல் டாட், ஆக்சுவலி இது என்னது? கான்டாக்ட் நம்பர். ஓகே, அகெயின் இந்த 2 டபுள் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள 2 டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். உள்ளார 2 ப்ளஸ், ஆர் மாடல் டாட் பாஸ்வேர்ட். அப்போ இந்த ஆர் மாடல்னுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மாடல்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேனா, இந்த மாடலை நான் இங்கே எல்லாத்தையும் கால் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதை நான் ப்ராப்பராக வச்சனால எனக்கு என்ன ஆகுது? யூட்டிலைஸ் பண்ண டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு ஸ்பெல்லிங் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, பட் ரிஜிஸ்டர்லேயும் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோ. ரிஜிஸ்டரில் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. ஓகே, பட் இந்த ஃபஸ்ட் லெட்டரை எப்போவுமே என்னவா வச்சுக்கோ? கேபிட்டலாக வச்சுக்கோ. மோஸ்ட் ப்ராபப்லி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸை. ரிஜிஸ்டர் மாடல் பாஸ்வேர்டுன்னு மாற்றுறேன். அப்போ லாகின் கண்ட்ரோலர்லேயும் வந்து நான் என்ன மாற்றணும்? கேபிட்டல் லெட்டர் மாற்றணுமா? ஸோ ஐ சேஞ்ச். இப்போ எனக்கு ப்ராப்பராக இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். இந்த மெத்தட் மூலிமா நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நீ அடிஷ்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே என்ன பண்ணுவேன்? dr ஈக்குவல் டு cmd டாட் எக்ஸிக்யூட் ரீடர்னு கொடுப்பியா? ஞாபகம் இருக்கா? எக்ஸிக்யூட் ரீடர்னு கொடுப்ப. பட் இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட் ரீடர்னா எதுக்காக? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போடுறப்ப தான் எக்ஸிக்யூட் ரீடர். லாகின்ல வந்து என்ன பண்ணுவ? லாகின்ல கொடுக்குற வேல்யூ வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பேன். பட் ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? வேல்யூ என்ட்ரு தான் ஆகணும். ஓகே, ஸோ செலக்ட்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸிக்யூட் நான் query ஸோ ஒன் மோர் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னன்னு க்ரியேட் பண்ணுறேன்னா, இன்ட்டு ரோ அஃபெக்டட்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அதில் டிஆர் யூஸ் பண்ணி டேட்டா ரீடர் மூலியமாக நம்ம பார்த்தோம். ஓகே, பட் இங்கே என்ன லாஜிக்னா, இன்சர்ட் ஆகுதா இல்லையா? அப்போ இன்சர்ட் ஆச்சுன்னா எத்தனை லைன் அப்டேட் ஆச்சு அதை நம்மளால் பார்க்க முடியுமா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா, இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன். அந்த டேட்டா டைப்புக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். என்னன்னு கொடுக்குறேன்? ரோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம்
அதே கமாண்ட் டாட் எக்ஸிக்யூட் நான் query அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இது எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட் எத்தனை ரோ அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது இந்த பர்டிகுலர் இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ இது மூலியமாக ஒரு ரோ அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஒரு ரோ என்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வேல்யூ வந்து என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகே, ரோ அஃபெக்டட் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அப்போ இதை செக் பண்ணுறது மூலியமாக நான் என்ன பண்ணலான்னா அடுத்த ஸ்டெப் போகிறேன். இது இன்சர்ட் ஆகிடும், அவ்வளோதான். இது என்ன ஆகிடும், இன்சர்ட் ஆகிடும். ஸோ வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? return view register module. Okay, no issues, let it be same. ஸோ இதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணி பார்ப்போம், வேல்யூஸ் மட்டும் கொடுத்து பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுங்கிறது. .NET run so register page chamal 01 chamal at g.c 1 2 3 4 5 6 7 password chamal at 1 whatever may be. ஸோ லாகின்ல ரெஜிஸ்டர் டிபி ஃபைன் பண்ண முடியலன்னு சொல்லுது. எனக்கு லாகின்ல ரிஜிஸ்டர் டிபி ஃபைன் பண்ண முடியலன்னு ஒரு எரர் வருது. ஆனால் என்னோட வேல்யூஸ், நான் கொடுத்த வேல்யூஸ் எங்கே இருக்கு, நான் கொடுத்த வேல்யூஸ் இங்கே வந்துருச்சா? அப்போ நான் கொடுக்குற வேல்யூஸ் போகுது, அதுக்கான வியூ வரல. காரணம் என்ன அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோ, இந்த லாகின் கண்ட்ரோலரில் இந்த ஒர்க்கு நடந்து முடிச்சு இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வியூன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே ரிட்டர்ன் வியூ கொடுத்தா அது போய் ரிஜிஸ்டர் டிபின்னு ஒரு HTML ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். CHTML ஃபைல் லாகின்ல இதுலையோ இல்லை ஷேர்டுலையோ ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்கே இருக்கலாம், லாகின்ல இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படின்னா இந்த எரர் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சிச்சா? அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு இன்சர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்சர்ட் ஆனால் எனக்கு எந்த பேஜ் போயிடணும், ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ ரிஜிஸ்டர் ஆனோடனே எங்கே போயிடணும், லாகின்க்கு போயிடணுமா? ரிஜிஸ்டர் ஆன உடனே எங்கே போகணும்? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இஃப்ல ரோ அஃபெக்டட் கிரேட்டர் தென் 0. ஓகே, ரோ அஃபெக்ட் ஆச்சு, 0க்கு மேலே இருக்கு அப்படின்னா ஓகே எனக்கு லாகின் பேஜுக்கு போன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் வியூ டபுள் கொட்டேஷன் லாகின். ஸோ அப்போ எனக்கு இந்த வியூ தேவையில்லை. ஓகே, இதே நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே எனக்கு எங்கே போயிடணும், லாகின்க்கு போயிடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே லாகின் பேஜ் வந்துடணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன். அகெயின் லெட் மீ ரன் தட். இதோ ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர், not all paths. Okay, return redirect to action. Else return
ஓகே, எனக்கு இங்கே ஒரு எரர் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, சும்மா இதை நான் கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எனக்கு எரர் காமிக்குதா? என்ன எரர் காமிக்குதுன்னா, நாட் ஆல் கோட் பாத்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ. எல்லா பாசிபிலிட்டிஸ்லையும் அது ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குமா? இப்போ இது நடந்துச்சுன்னா இது போவோம். எனக்கு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா எனக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு போகுமா இல்லையா? இன்னொரு கண்டிஷன். அப்போ அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன்னா அந்த எரர் கிளியர் ஆகிடும். அந்த எரருக்கு என்ன ஆப்ஷன்னா, எரர் பேஜை போய் எடுத்து ஷோ பண்ணிடு. லாகின் ஆச்சுன்னா எதுக்கு போயிடு? சாரி, ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா லாகின் பேஜுக்கு போயிடு. ரிஜிஸ்டர் ஆகலைன்னா ரிஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லி ஒரு எரர் பேஜ். அப்போ இந்த எரர் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ எரர் பேஜ் நான் ஆல்ரெடி லாகினில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே எரர் பேஜ் வச்சுருக்கேனா, இந்த பேஜ் எடுத்து அது எனக்கு என்ன பண்ணிடும்? டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். லெட் மீ ரன் தட் அகெயின். So register money 01 money at 1.c 6 money at 1. Okay, so sign up. register ஆகி முடிச்சோன்னே எனக்கு எங்கே வந்துருச்சு? அப்போ இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் வச்சுக்கலாமா? registration successful. okay, you can log in. நான் சிம்பிளாக ஒரு போர்ஷன் நான் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்போ நான் அதை எங்கே வைக்கலாம்? இந்த பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அந்த பேஜ் வந்துச்சுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு? இப்போ ஒரு ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சா? ரிஜிஸ்டர் பேஜ் கம்ப்ளீட். ரிஜிஸ்டர் பேஜுக்கு நான் எவ்வளோ கோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன்? சிம்பிள் தான். ஓகே, நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதே மெத்தட் இல்லாமல், ஓகே, ஐ எம் கோயிங் டு டூ தட் இன் அனதர் ஒன் மோர் மெத்தட். இப்போ இப்படி நான் இதே சிங்கிள் லைனில் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன் அப்படின்னா, இதுக்கு பதிலாக யூ கேன் ட்ரை ஒன் மோர் திங். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணலாமா? இது ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே பண்ணிக்கலாமா? அப்போ தான் உனக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மெத்தட் 01. ஸோ இந்த மெத்தட் மூலியமாகவும் நீ பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ். ஸோ சேம் திங். இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே சேம் தான். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஓப்பன் பண்ணுறது, கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறது, கமாண்டுக்கு எந்த கனெக்ஷனை எடுக்கிறதுன்னு சொல்கிறது. பட் இந்த போர்ஷன், ஓகே, இங்கே வருது பார்த்தியா? இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற? எல்லாத்துக்கும் மாடல் யூஸ் பண்ணியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த போர்ஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறேன். லுக் அட் தட். எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். நோ கமா, வேறு கமா கொடுக்கல, அந்த இதுலேருந்து எடுக்கலை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாரு, ஃபுல் நேம் எஃப்என் எல்லாமே ஸ்மாலில் நான் மாற்றுறேன். சும்மா உனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுங்கிற காரணத்துக்காக. யூசர் நேம், இமெயில், கான்டாக்ட்,
number, password. Okay, so எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு அட் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் அட் சிம்பிள். எனக்கு அந்த ப்ளஸ் டபுள் கொட்டேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நான் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன்லாம் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் நீ யோசிச்சேன்னு வச்சுக்கோ, ப்ராப்பராக எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தியா, எரர் ப்ராப்பராக வராது, உனக்கு எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சினாரியோவில் எனக்கு அப்படி கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம், அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த சிஎம்டி, இது கமாண்ட் தானே, இந்த கமாண்டோட ஒன் மோர் திங் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஆட் வித் வேல்யூ. ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். இது கொஞ்சம் லென்த்தியானது தான், பட் ஒரு சின்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோ. ரெண்டில் எதை வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டபுள் கொட்டேஷனில் அட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் நேம். எங்கே நான் அட்டு ஃபுல் நேம் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் மாடல் டாட் ஃபுல் நேம். So I'm using it for all. So username, email, contact number, and password would be password. அப்போ இந்த பர்டிகுலர் மாடல் இதிலிருந்து வர வேல்யூஸ், நான் டைப் பண்ண வேல்யூஸ் எங்கே போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நேமில் போய் அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபுல் நேம்க்கு அடுத்து என்ன இருக்கும், யூசர் நேமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இமெயில், நெக்ஸ்ட் ஒன் கான்டாக்ட் நம்பர், பாஸ்வேர்ட். ஓகே, இந்த மாடல்லேருந்து வர பாஸ்வேர்ட். அப்போ இப்படி எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ். ஸோ என்னோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ கடைசி ஆட் பண்ணது வரைக்கும் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் எஸ், ஸ்டாப் அண்ட் ரன் அகைன். Registered Ravi 01 Ravi at 1.c Ravi at 1. Okay, ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுச்சு, லாகின் பேஜ். அப்போ எனக்கு இந்த மெத்தடு என்ன ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ செக் தட் வேல்யூஸ் F5. ஸோ நான் கொடுத்த ரவிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. அப்போ யூ கேன் யூஸ் எய்தர் போத், ரெண்டில் எதை வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சிம்பிளாக வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் அந்த டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனோ எல்லா இடத்துலையும் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எதுவும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நேம், ஃபுல் நேமுக்கு எஃப் நேம்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு நேமை வச்சுட்டு அந்த நேமுக்கு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி நீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பண்ணாலும் சரி, இந்த மெத்தட் பண்ணாலும் சரி. ஆன்லைனில் போய்ட்டு நீ ஏதோ சாட் ஜிபிடிலேயே அதுலேயே ஒன்றில் கேட்குற, அது கேட்டோன்னா அது இந்த மாதிரி கொடுக்குது, நான் அந்த மாதிரி தான் பார்த்தேன்னு உட்காந்து முடிச்சுட்டு இருக்காது. யூ கேன் யூஸ் எனி திங், ரெண்டில் எதை வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? ரெஜிஸ்ட்ரேஷனில் எதுவும் கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின் இல்லைல்ல, பண்ணிக்கலாமா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே எந்த பேஜுக்கு போகிற மாதிரி வச்சிடலாம், லாகின்க்கு போகிற மாதிரி வச்சிடலாமா? அப்போ ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்டர் முடித்தோன்னா லாகின்க்கு போகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லாகின் எனேபிள் பண்ணணுமா? லாகினும் இதே கண்ட்ரோலரில் தான் இருக்குது, இதே கண்ட்ரோலரில் தான் லாகின் பேஜும் இருக்குது, லாகின் வியூவும் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்த உடனே நான் அடுத்து வந்து லாகின்க்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணணுமா?
ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். லாகின் வெரிஃபை லாகின் என்னவா மாற்றுறேன், டிபி கொடுத்த மாதிரி. நீ ஒரே நேம் வச்சு பேராமீட்டர் பாஸ் பண்ணினாலும் ஓகே, நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, லாகினை வச்சுக்கிட்டே நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு மாடலோட இதை யூஸ் பண்ணாலும் அது பேராமீட்டரைஸ் மெத்தடாக மாறிடும். பேராமீட்டர்லாம் எப்போ வருதோ அப்போ இந்த மெத்தட் எடுக்கும், நார்மலாக கால் பண்ணுறப்ப இந்த மெத்தட் எடுக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த வியூ மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். எனக்கு எதுக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணுற அதுக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணேன். இப்போ லாகின் பண்ணுறதுக்கு எனக்கு வேணுமா மாடலு, அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஒன் மோர் மாடல் க்ரியேட் பண்ணுறேன். அகெயின் லாகின் மாடல் டாட் சிஎஸ். ஓகே, அப்போ இது எதோட நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணுமா, நேம் ஸ்பேஸ், இது என்ன நேம் ஸ்பேஸு, பிரைட் ஸ்கில், அதுவே வந்துருச்சு. எதுக்குள்ளே இருக்குது, மாடலுக்குள்ளார இருக்குது. ஸோ ஓப்பன் கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளே நான் ஒரு பப்ளிக் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுமா, பப்ளிக் கிளாஸ் லாகின் மாடல். ஓகேவா, ஒரு கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த கிளாஸுக்குள்ளார எனக்கு என்னென்னலாம் வேணும், ரெண்டு வேல்யூ தான் வேணும். ஒன்று பப்ளிக் ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க் யூசர் நேம். ஓகேவா, யூசர் நேம், அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், கெட் செட். ஸோ சேம் திங் ஃபார் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த லாகின் மாடலில் இருக்க இந்த நேம் எங்கே இருக்குன்னு நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின் பேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ யூசர் நேம் கரெக்டாக இருக்குது, பாஸ்வேர்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த இஷ்யூஸும் இல்லை நேமில். அப்போ நீ ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண வேண்டியது எங்கே தான் பண்ணணும், ஒரு வேல்யூவை டைப் பண்ணுற அப்படின்னா அந்த டேகில் நேம் என்ன கொடுத்துருக்கேங்கிறத பார்க்கணும். அப்போ தான் வந்து இந்த மாடலில் அதை நீ யூஸ் பண்ண முடியும் ப்ராப்பராக. ஓகே, இந்த என்டிட்டி மாடலில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா இதுவும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா எரர் அடிக்க தான் செய்யும். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். இப்போ லாகின் மாடல் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். லாகின் மாடலில் என்ன வச்சுருக்கேன், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இப்போ என்னோட லாகின் கண்ட்ரோலருக்கு வரேன். ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வெரிஃபை லாகின் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கிவ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் லாகின் மாடலை யூஸ் பண்ண போகிறேன். லாகின் மாடல் எல் மாடல் இல்லை எல்எம், எப்படி வேணாலும் நீ வச்சுக்கோ, இட் இஸ் அப் டு யூ. அப்போ இந்த லாகின் மாடல் க்ரியேட் பண்ணியிருக்க, இதை வச்சு நான் வேல்யூ சொல்ல மேனிப்புலேட் பண்ணலாமா, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ உள்ளார இதுக்குள்ளே இருக்கிற லாகின் ஆக்சஸை எனேபிள் பண்ண முடியும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நான் எடுக்கிறேன், இதை கொண்டு வந்து எங்கே கால் பண்ணுறேன், என்னோடய லாகின்குள்ளார இந்த பர்டிகுலர் வெரிஃபை இருக்குது பார்த்தியா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அடுத்து as usual cmd டாட் கனெக்ஷன் எதை எடுத்துக்கோ, கான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து cmd டாட் கமாண்ட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் செமிகோலன். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும், இதில் நான் இன்சர்ட் பண்ணணுமா எடுத்துகிட்டு வரணுமா, செலக்ட் பண்ணி, எனக்கு டேட்டா பேஸில் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ தானே எடுத்துகிட்டு வரணும். டேட்டா பேஸில் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஸ் பண்ண போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் லாகின் வேர். அப்போ டேபிளோட நேம் என்னங்கிறத பார்க்கணுமா, டேபிளில் இருக்க காலம் நேம் என்னன்னு பார்க்கணுமா. ஸோ லாகின்குள்ளே போகிறேன், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகே, நோ அண்டர்ஸ்கோர் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், வேருக்கு வந்துட்டு யூசர் நேம் ஈக்குவல் டு அட் யூ நேம்
and password equal to at pass. இந்த கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்தால் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் and open one more query, paste here. So இந்த இடத்துல admin, so இந்த இடத்துலையும் admin. Single quotation, single quotation, single quotation, single quotation, F5. ஸோ அப்போ எனக்கு டேட்டா பேஸில் ப்ராப்பராக கொரி ஒர்க் ஆகுது. அப்போ நான் இந்த இடத்துல மட்டும் வேல்யூஸ் அங்கே மாற்றினா வேலை முடிஞ்சா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே கொடுத்துருக்க இதே அந்த யூசர் நேம்க்கு இங்கே ஆட் பண்ண போகிறேன். cmd டாட் பேராமீட்டர்ஸ் டாட் add with value double quotation at uname. uname என்னன்னு சொல்றேன்னா l model dot username. ஓகே, ஸோ அதே மாதிரி எதுக்கு ஆட் பண்ண போகிறேன், பாஸ். யூசர் நேம்க்கு பதிலாக எதோடது, பாஸ்வேர்டோடது. அப்போ இந்த லாகின் மாடலில் இருக்க இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு எங்கே வந்துடும், இந்த பர்டிகுலர் லாகின் மாடலில் எல் மாடலுக்கு வரும். அப்போ எல் மாடல்லேருந்து இங்கே வரும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க இடத்துக்கு நான் டைப் பண்ணுறது, லாகினில் டைப் பண்ணுறது இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரி லாகினில் டைப் பண்ணுறது இங்கே இந்த பாஸ்வேர்டுக்கு வந்துடும். ஓகே, அப்போ எனக்கு இந்த சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், ப்ளஸ்ஸு அதெல்லாம் நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக என்ன ஒன்று இதை அடிஷ்னலாக நீ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, பட் ஆனால் அந்த எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், நீ எரர்ஸை குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும், வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும், செக் பண்ணிடும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இஃப் dr equal to cmd dot execute reader. அங்கே நான் கொரி கொடுத்தோமா, எக்ஸிக்யூட் நான் கொரி கொடுத்தோமா கீழே. இந்த நான் கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே எத்தனை ரோ அஃபெக்ட் ஆச்சுங்கிறத இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகே, பட் இந்த சினாரியோவில் இந்த கமாண்டை ரீட் பண்ணிட்டு வர டேட்டாவை கொண்டு வந்து இந்த டிஆரில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லுது. எங்கே ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லுது, டிஆரில். ஓகே, அப்போ ஒன்ஸ் வந்து இது ரீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டிஆரில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இங்கே டிஆரில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், இந்த டிஆரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு அடிஷ்னலாக ஒன் மோர் வேல்யூவையும் எடுத்துகிட்டு வரணும். அண்டு job role equal to at j role. Okay, so one more value j role. அப்போ இந்த இடத்துல நான் j job role ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஜாப் ரோல் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும், இந்த லாகின் மாடலில் நான் கொடுத்துருக்கணும் ஜாப் ரோல். ஓகே, பட் இதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. எங்கே இந்த பர்டிகுலர் லாகின் பேஜ்லலாம் அதை நான் ஜாப் ரோல் எதுவும் வைக்கலை. தெளிவாக பார்த்துக்கோ, இங்கெல்லாம் என்ன பண்ணலை, ஜாப் ரோல் எதுவுமே வைக்கலை. பட் ஆனால் எங்கே வச்சுருக்கேன், என்னோட லாகின் மாடலில் வச்சுருக்கேன். அஸ் யூஷுவல் சும்மா மாடலில் வச்சுருக்கேன், ஆனால் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வேல்யூ எங்கே மட்டும் இருக்கும்னா டேட்டாபேஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஜாப் ரோல் யார் வந்து கிரியேட் பண்ணுவோன்னா அட்மின் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த ஜாப் ரோல் யார் கிரியேட் பண்ணுறது, அட்மின் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அப்போ என்னோட இந்த பர்டிகுலர்
இந்த பர்டிகுலர் லாகின் டேபிள் இருக்குது பார்த்தியா, இந்த லாகின் டேபிளில் எனக்கு ஒன் மோர் நான் வச்சுருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன், லாகின் ஐடி. இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் என்ன வச்சுருக்கணும், ஜாப் ரோல் வச்சுருக்கணுமா? ஜாப் ரோல் varchar or n varchar, whatever may be. Okay, so right now I'll go with null இருக்கவே கூடாது. ஓகே, எம்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா ஆல்ரெடி வேல்யூஸ் உள்ளே இருக்கா. ஸோ அப்போ எடிட் ரோஸ் போகிறேன். delete. ஓகே, ஸோ எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணதுக்கப்புறம் டிசைன் போகிறேன். ஒன் மோர் ஜாப் ரோல் n varchar not null. ஸோ இப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடியும், so right now let me create one more table in that along with that. Okay, so right now I have one more, okay, one more column வச்சுருக்கேன். இந்த காலமில் இருக்க வேல்யூ யார் கிரியேட் பண்ணுவான்னா அட்மின் கிரியேட் பண்ணுவான். ஓகே, அட்மினுக்குன்னு ஒரு பேஜ் நான் வைப்பேன். அப்போ வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண இங்கே வரும். ஓகே, ஸோ வில் see that. இப்போதைக்கு லாகினை நான் மேனுவலாக எடிட் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல மேனுவலாக நான் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல பேஜ் நான் யாருக்கு வச்சுருக்கணும்னா அட்மினுக்கு ஒரு பேஜ் வச்சுருக்கணும். அட்மினில் போயிட்டு கிரியேட் யூசர்னு ஒரு பேஜ் வைப்பேன். என்ன வச்சுருப்பேன், கிரியேட் யூசர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே போயிட்டு அட்மின் பேஜ் போறியா, மேனேஜ் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த மேனேஜ் யூசரில் நான் வந்து ஒரு ட்ராப் டவுன் வைப்பேன். என்ன வச்சுருப்பேன்னா ஆடு, அப்டேட்டு, டெலீட்டு. ஆட் யூசர், அப்டேட் யூசர், டெலீட் யூசர். அப்போ ஆட் யூசரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஆட் யூசரை கிளிக் பண்ணால் என்ன வரும், இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். அதில் என்ன இருக்கும், அவனுக்கான யூசர் நேம், அவனுக்கான பாஸ்வேர்டு, அவனுக்கான ஜாப் ரோல், இதெல்லாம் யார் என்ட்ரு பண்ணுவா, அட்மின் என்ரோல் பண்ணுவான். அட்மின் என்ரோல் பண்ணால் எங்கே வந்து சேரும் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த வேலையை அந்த கம்பெனியில் மேனேஜ் பண்ண அந்த அட்மின் தான் பண்ணுவாங்க. அட்மின் இல்லாட்டி ஹச்ஆர் யாரோ ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ.
ஓகேவா? பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், மேனுவலாக கொடுக்குறேன். ஓகே, அட்மின் admin 1, சாரி இது அட்மினாக இருக்கட்டும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் admin 1ஆக இருக்கட்டும். ஓகே, அண்ட் trainer ஓகே. ஸோ இங்கே வந்து இனிமேல் க்ரியேட் ஆகிறது எல்லாமே வேறு வேறு நேமாக இருக்கும், பட் ஜாப் ரோல் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் மோர் ஃபைரோஸ் ஓகே. ஸோ லாஜிக் புரியுதா? இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ். ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரைனர் ரோலில் இருக்கேன், ஃபைரோஸ் அட்மின் ரோலில் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபைரோஸ் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அட்மின் ஓரியன்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த டேபிளில் இருக்கிற இந்த ஜாப் ரோலையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஜாப் ரோல் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுமா? அடிஷ்னலாக கொடுத்தா அப்படியா? இல்லை நீ இதை மட்டும் கொடுத்தினாலும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னாலும் இந்த ஜாப் ரோலே நான் கொடுக்கல. லிசன், இந்த ஜாப் ரோலே இந்த இடத்துல நான் கொடுக்கல, இந்த பர்டிகுலர் வேல்யூவையுமே நான் கொடுக்கல. பட் இந்த பர்டிகுலர் இது ஒர்க் ஆச்சுனாவே எனக்கு என்ன வந்துடும், கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன் வருமா? என்ன காரணம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸ்டார்னா என்னது, அந்த லைனே மொத்தமாக எடுத்துடுவான்னு அர்த்தமா? ஸ்டார்னா என்னது, லைனை மொத்தமாக எடுத்துடுவான்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இதை மறுபடியும் வேணால் உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரே ஒரு இதை. ஸோ நியூ கொரி, ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் என்ன, KRTHIAG04, பாஸ்வேர்டு என்ன, அதே KRTHIAG04 செமிகோலன். கீழே பாரு, எனக்கு அந்த லைனே எடுத்துகிட்டு வந்துருச்சு. லாகின் ஐடி வந்துருச்சு, யூசர் நேம் வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்துருச்சு, அதோட சேர்த்து என்ன வந்திருக்கு, ட்ரைனர் வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆனாலும் என்ன வரும், மொத்தமாக வருமா? இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆனாலும் மொத்தமாக வரும். அப்போ மொத்தமாக வர்றதில்ல, இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகி வருது. ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகி மொத்தமான இன்ஃபர்மேஷன் வருது. வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேங்கிறத தெளிவாக பார்த்துக்கோ. இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், dr.read 15க்கு பிரேக் போய்க்கலாம், இன்னொரு 10 minutes. ஓகே, ரீட் பண்ணனா ஒரு எக்ஸிக்யூஷன், எல்ஸ் ஒரு எக்ஸிக்யூஷன். கரெக்டா? இந்த ரிட்டர்ன் வியூவை நான் எடுத்து என்ன பண்ணிடலாம், ரெண்டுலேயும் கொடுத்துக்கலாம். இப்போ ரீட் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ஒரு பேஜ். ஓகே, லாகின் ஆச்சுன்னா எங்கே போகணும், எனக்கு அட்மின் பேஜுக்கு போகணுமா? இப்போ ட்ரைனர் பேஜுக்கு போகணுமா? எங்கே போகணும்? என்னோடது ட்ரைனர். கரெக்டா? இப்போ நான் வந்து கார்த்திக் AG04 கார்த்திக் AG04 தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஸோ ரீட் ஆச்சு அப்படின்னா ரீடைரக்ட் டு ஆக்ஷன் எங்கே போகணும், டபுள் கொட்டேஷனில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்கு போகணும். அந்த டேஷ்போர்டோட கண்ட்ரோலர் நேம் என்ன, ட்ரைனர். ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே போகணும், ட்ரைனர் கண்ட்ரோலரை எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். ட்ரைனர் கண்ட்ரோலர், அதில் இருக்க டேஷ்போர்ட். ஓகே, எப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரீட் ஆகி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, உள்ள டேட்டா பேஸ்க்குள்ள வேல்யூ இருந்துச்சுன்னா, இல்லை அப்படின்னா again redirect to action dashboard
admin. ஓகே, சும்மா ஒரு ரெண்டே லாஜிக் தான் வச்சுருக்கேன். ரீட் ஆச்சுன்னா இது, ரீட் ஆகலை அப்படின்னா அட்மின் பேஜ். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். let me stop this and run again. ஆக்சுவலாக இங்கே கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணல, அதனால் எனக்கு எரர் தான் வரும். கான் டாட் ஓப்பன், கனெக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துலையும். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். அண்ட் ஆல்சோ இது முடிஞ்ச உடனே கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இங்கேயுமே நீ என்ன பண்ணியிருக்கணும், con dot close again con dot close. ஓகே, பழைய இதுலையுமே கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண விட்டாச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜ் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூவை கொடு. அதே மாதிரி ப்ராப்பராக வந்து எனக்கு உள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆகலைனாலும் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடு, எரர் பேஜை கொடுத்துரு, அவ்வளோதான். இல்லாட்டி அந்த கனெக்ஷன் ஓப்பன்லேயே இருக்கும். எப்போவுமே கனெக்ஷன் ஓப்பன்லேயே வைக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோமா, ஓப்பன் பண்ணதை என்ன பண்ணியிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த லாகின்லையும். இப்போ நான் இங்கே கனெக்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ண கனெக்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று, இந்த கண்டிஷன் மெட் ஆச்சுன்னா தான் இதுக்குள்ளே போய் கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். இல்லைனா இங்கே போயிடுமா, அப்பயும் கனெக்ஷன் ஓப்பனில் தானே இருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான கோட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ ரன் தட் அகெயின். namespace login model could not be found. So இந்த login model இல்லைன்னு சொல்லுது. ஓகே, ஃபைல் சேவ் பண்ணலை. ஓகே, ஸோ அந்த ஃபைல் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ஃபைலும் சேவில் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓகே, சேவில் இல்லைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். நான் சேவ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இது இஷ்யூ ரெக்டிஃபை ஆகிடுச்சு. இப்போ லாகின் போகிறேன். ஸோ லாகின் போயிட்டு, ஸோ இந்த இடத்துல நான் கார்த்திக் ஏஜிக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபைரோஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஃபைரோஸ் கொடுத்தோன்னே எனக்கு எந்த இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னு பாரு, அட்மின்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அதான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டேஷ்போர்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இது லாகின்கானதா. ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜில் வெல்கம் டு பிரைட் ஸ்கில் டிஃபால்ட் லேண்டிங் பேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு பேஜ் டிஃபால்ட் லேண்டிங் பேஜ். நெக்ஸ்ட்டு இதில் அட்மினில் இருக்கிற டேஷ்போர்டில் வெல்கம் டு பிரைட் ஸ்கில். ஓகே, இந்த இடத்துல அட்மின் பேஜ். ஸோ அதே மாதிரி ட்ரைனிக்கு வந்துட்டு நான் என்னன்னு கொடுக்குறேன், ட்ரைனி பேஜ். ஸோ அதே மாதிரி
ட்ரைனருக்குள்ளார இருக்கிறதுலையும் ட்ரைனர். இப்போ எது எனக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகுது எது ஓப்பன் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். லெட் மீ ரன் தட் அகெயின். ஸோ லாகின் போகிறேன். ஸோ இங்கே கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கோ. லாகின்ல உள்ளே இருக்கிற வேல்யூஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரீட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரைனர் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் என்னோட டேபிளில் இல்லாத வேல்யூஸ், என்னோட பர்டிகுலர் இந்த டேபிளில் இல்லாத வேல்யூஸ், இதில் என்னென்ன இருக்குது மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்கா, இதில் இல்லாத வேல்யூஸாக இருந்துச்சுன்னா எரர் பேஜ் எல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ எல்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்க, அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகணும். தப்பாக கொடுத்தனா அட்மின் வரணும், கரெக்டாக கொடுத்தனா ஏதாவது ஒன்றை கொடுத்தாலும், இதில் அட்மினை கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் எனக்கு என்ன வரணும், ட்ரைனர் பேஜ் ஓப்பன் ஆகணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் ட்ரைனர் பேஜ், இல்லைன்னா என்ன வந்துடணும், தப்பாக இருக்கிற இதுக்கு அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபைரோஸ்க்கு பதிலாக ராம் அப்படின்னு கொடுக்குறேன். லாகின் கொடுக்குறேன். எனக்கு என்ன பேஜ் வந்துருச்சு, அட்மின் பேஜ் வந்துருச்சா. காரணம் என்னன்னா என் கண்டிஷன் அப்படி கரெக்டாக இருக்குது. டேட்டா பேஸ்குள்ளே இருக்க வேல்யூவாக இருந்துச்சுன்னா ட்ரைனரை கொடு, தப்பாக இருக்குன்னா எதை கொடு, அட்மினை கொடுன்னு கொடுத்துருக்கேனா. அப்போ இந்த இடத்துல டேஷ்போர்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம், தப்பாக இருந்துச்சுன்னா எரர் கொடுத்துடலாமா, கரெக்டாக இருந்துச்சுன்னா லாகின் போயிடலாமா. ஓகே, அப்போ இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் வேறு ஒன்று செக் பண்ண போகிறேன். என்ன செக் பண்ண போகிறேன்னு இங்கே மட்டும் பார்த்துக்கோ. ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் எல்லாம் இருந்துட்டு போகுது. இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, string job role check equal to dr double quotation job role. String ஸோ இந்த டிஆரில் இங்கே எடுத்துகிட்டு வந்த எல்லா வேல்யூ எங்கே வரும்னு சொன்னேன், டிஆருக்கு வரும்னு சொன்னேனா, எல்லா வேல்யூ எங்கே வரும்னு சொன்னேன், டிஆருக்கு வரும்னு சொன்னேனா. அப்போ டிஆருக்குள்ளே ஒன் மோர் வேல்யூ என்ன இருக்கும், 2 வேல்யூ இருக்கும், ஐடியும் இருக்கும், அனதர் ஒன் என்ன இருக்கும், ஜாப் ரோலும் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறேன். அதை என்னன்னு சொல்கிறேன்னா ஜாப் ரோல் செக்குன்னு வைக்கிறேன். ஓகே, இந்த வேரியபிளில் எதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன், டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர ஜாப் ரோலில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், நான் வந்து கார்த்திக் ஏஜின்னு கொடுத்தேன்னா ட்ரைனர்னு இங்கே இந்த இடத்துல வரும், கார்த்திக் ஏஜின்னு கொடுத்தேன்னா இங்கே என்ன வந்துடும், ட்ரைனர்னு வருமா. ஓகே, அப்போ இப்போ நான் போய் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரைனர் வரணுங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல இஃப் ஜாப் ரோல் ஈக்குவல் டு ட்ரைனராக இருந்துச்சுன்னா ட்ரைனர் பேஜ் வரட்டும், ட்ரைனராக இருந்துச்சுன்னா என்ன வரணும், இந்த ட்ரைனர் பேஜ் வரட்டும். லாஜிக் புரியுதா. நான் மொத்தம் 3 வேல்யூ எடுத்துகிட்டு வரேன், மொத்தமாக எல்லா வேல்யூயும் எடுத்துகிட்டு வரேன். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ இதில் எல்ஸ் இஃப் இதே ஜாப் ரோல் ஈக்குவல் டு அட்மின் அப்படின்னு இருந்துச்சுன்னா அட்மினாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும்,
அட்மின் பேஜ் வந்துடணுமா? ஸோ அதே மாதிரி ஒன் மோர் எல்ஸ் ட்ரைனியாக இருந்துச்சுன்னா ட்ரைனிக்கான பேஜ். எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த எரர் காமிக்கிறது என்னென்னா வேறு ஏதாவது அதர் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல நான் எல்ஸ் யூஸ் பண்ணணும். எல்ஸ் இந்த ட்ரைனிக்கு பதிலாக யூஸ் பண்ணுறேன். லிசன், இந்த ட்ரைனியை நான் இந்த இடத்துல செக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ரைனியோட டீட்டெயில்ஸ் என்னோட டேட்டா பேஸில் எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா இல்லை இங்கே இருக்குமா? இதுதானே ட்ரைனி டீட்டெயில்ஸ். ஸ்க்ரீனை பாரு. ட்ரைனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எங்கே போய் இருக்கும்? ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் தானே இருக்கும். அது லாகின்க்கு வருமா? லாகின்ல வராது. கரெக்டா? அப்போ அது எங்கே தான் இருக்குது? ரெஜிஸ்டர்னு ஒரு பேஜில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ட்ரைனியை செக் பண்ண முடியாது. ஏன்னா லாகின்ல இந்த ட்ரைனிங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட் ஒன்று வைக்கிறேன். ட்ரைனிக்கு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்குள்ளார போயிட்டு இங்கே நான் மேலே கொடுத்த எல்லா ஆப்ஷனையும் நான் யூஸ் பண்ணணும். இந்த மேலே இருக்குது பார்த்தியா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துலையே இந்த கனெக்ஷன் காணு எல்லாமே இருந்துட்டு போகுது. இதை மட்டும் ஓகே, இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த எல்ஸ் பார்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இந்த டிஆர், இந்த டிஆரை இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டிஆர் டாட் க்ளோஸ். டேட்டா ரீட் பண்ண ஃபஸ்ட்டு டைம் ரீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்த வேல்யூஸை க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா அது லாகின்லே இல்லை, லாகின்லே கிடையாது. அதனால் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன் மோர் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன்? tbl underscore reg underscore users. யூசர்ஸில் போய் பாரு, அங்கே என்ன வச்சுருக்கேன்? ரிஜிஸ்டர். இங்கே என்ன பேர் வச்சுருக்கேன்? யூசர் நேம் அண்டர்ஸ்கோரில் வச்சுருக்கேனா? பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன். அப்போ இங்கே வந்துட்டு ஸோ இந்த வேர் கமெண்டில் இங்கே நான் என்ன பண்ணுறேன்? அண்டர்ஸ்கோர் யூசர் நேம் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்கிறேன். ஸோ யூ அண்டர்ஸ்கோர் நேமு, பாஸ்வேர்டு வெறும் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு யூ அண்டர்ஸ்கோர் நேமு அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டு. ஓகே, அப்போ இந்த இடத்துக்கான வேல்யூ நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுறது. அப்போ இதுக்கான இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே எல் மாடலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் எதில் டைப் பண்ணுறது? என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் லாகினில் கொடுக்குற சேம் லாஜிக் தான். அப்போ லாகின் மாடலில் இருக்கிற இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகே, சேம் திங் அகெயின் ஐ எம் கோயிங் டு யூஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? dr ஈக்குவல் டு cmd டாட் எக்ஸிக்யூட் ரீடர். இப்போ போய் ரீட் பண்ணுன்னு சொல்கிறேன். அகெயின் இந்த லாஜிக் எல்லாம் திருப்பி பண்ணணும். இஃப் டேட்டா ரீட் பண்ண அப்படின்னா அதே டேபிள் ஒரு கண்டிஷன், எல்ஸ் another கண்டிஷன். ரீட் ஆச்சுன்னா எந்த இதுக்கு போயிடணும்? ரிட்டர்ன் டு ட்ரைனிக்கு போகணுமா? அப்போ இந்த இடத்துல ட்ரைனருக்கு பதிலாக ட்ரைனி. எல்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு எரர் வியூக்கு போயிடணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? டபுள் கொட்டேஷனில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எரர்னு மட்டும் ஆட் பண்ணுறேன். ரீடைரக்ஷனுக்கு பதிலாக வியூ. இப்போ இதே கொண்டு வந்து எங்கேயும் வைக்கிறேன்? இந்த இடத்துலையும் வைக்கிறேன். ட்ரைனிக்குள்ளே போய் ரீடைரக்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரைனிக்கு போ, இல்லைன்னா எரர் பேஜை காமிச்சிரு. ஏன்னா இதுக்குள்ளே போய் நான் அடிஷ்னலாக வேறு எதுவும் செக் பண்ணணும் இல்லை, எனக்கு மேலே இருக்க எரர் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ ஒரு எல்ஸுக்குள்ளார திருப்பி நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிளில் போய் வேல்யூஸ் பார்த்துருக்கேன். ஒரு டேபிளில் இருக்க டேட்டாஸ் எடுத்து மறுபடியும் எடுத்து ஃபெச் பண்ணி வந்து செக் பண்ணுறேன். காரணம் எதுக்காகனா ட்ரைனிங் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்காக.
ஓகே, ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ கான் டாட் க்ளோஸ், இங்கேயே க்ளோஸ் கொடுத்துருவோம். கான் டாட் க்ளோஸ். ஸோ இந்த ப்ராசஸை மோர் தென் 3 to 4 times delete பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. புரிஞ்சிச்சா? யூ cannot மேக் இட் இன் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவே உன்னால் பண்ண முடியாது. இட் வில் பி லாட் மோர் மிஸ்டேக். ஸோ திருப்பி ஒரு 3 திருப்பி டெலீட் பண்ணிட்டோ இல்லை கமெண்ட் பண்ணிட்டோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஜாப் ரோல் செக்கு. ஸோ இங்கேயும் இந்த ரீட் ஆச்சுன்னா கண்டிஷன் எனக்கு செக் பண்ணணும். ஸோ இங்கே கண்டிஷன் எனக்கு செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே போய் ரீட் ஆச்சுனாவே என்ன தான் அது, அவங்க எல்லாருமே ட்ரைனி தானே. இங்கே மட்டும்தான் ஜாப் ரோல் பார்க்கணும். அட்மின்னா அட்மின் பேஜ், ட்ரைனர்னா ட்ரைனர் பேஜ். பட் இங்கே எல்லாருமே இந்த டேபிளில் எல்லாருமே யார்? ட்ரைனீஸு. அப்போ கண்டிஷனே வேணாம், டைரெக்டாக நான் என்ன பண்ணிடலாம், அந்த பேஜை லோட் பண்ணிடலாமா? ஸோ கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். Control C. ஸோ லாகின் பேஜ். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு போகிறேன் அப்படின்னா, என்னோட லாகின்குள்ளார என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அட்மின் 1 கொடுத்தா எனக்கு அட்மின் பேஜ் வரணும். அதான் நான் எழுதியிருக்க கண்டிஷன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், admin 1 ஸோ admin 1 கொடுத்தனா எனக்கு அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகணும். somehow error data reader. ஸோ ரீடர் இஸ் க்ளோஸ்ட். எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன்? டிஆர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிஆர்க்குள்ளே போயிடுச்சு. கானு login admin 1 ஓகே. இங்கே ஏதோ இஷ்யூ ஆயிருக்கா?
ஓகே, ஸோ கனெக்ஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ admin 1 நான் எனேபிள் பண்ணதில் எனக்கு இஷ்யூஸ் இல்லாமல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை முடிச்சோன்னே பிரேக் போயிடு 5 minutes, நாட் மோர் தேன் தட். போயிட்டு வா, 5 o'clock வா, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அதனால தான் 5 to 5 வந்துருன்னு சொல்கிறேன். ஸோ என்னோட டேட்டா பேஸ்க்குள்ளார admin 1 இருந்துச்சுன்னா ஜாப் ரோல் என்னது? admin. ஓகேவா? அப்போ நான் வந்துட்டு லாகின்ல போயிட்டு கார்த்திக் ஏஜி 04 கார்த்திக் காப்பி பேஸ்டே பண்ணுவோம், டைப்பிங்கில் மிஸ்டேக் ஆகுது. ஸோ ட்ரைனர் பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ லாகின் ட்ரைனர் பேஜ் வந்துருச்சா? ஸோ அப்போ இதே ட்ரைனிக்கு வந்து ட்ரைனி டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது? ஏதாவது ஒரு ட்ரைனிக்கு போ, மணி 01 money at 1. So let me do here money 01 at 01.